the Prime Minister emphasized that at the end of the day, it's a daily issue for the fishermen, and that certain actions that have been taken in recent times could be reconsidered. We have been informed that the Sri Lankan authorities have taken a decision to release 11 fishermen imminently, I believe, and perhaps a few more in the coming days. There are also releases of fishermen that take place from India from time to time. We've also, both sides also emphasized the need to intensify the institutional discussions between the two sides. As you are aware, there is a joint working group on fishermen between the two sides. Its 6th meeting was held last year in October, and both sides are in touch with each other on the possibility of convening the next round of Fishermen's Association's talks. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு இலங்கை விஜயம் போயிருந்திருக்காங்க. இலங்கையில மாண்புமிகு இலங்கை அதிபரை சந்திச்சு இரு நாட்டோட பிரச்சனைகள் சம்பந்தமா பேசியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக இலங்கை நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதாக உத்தரவாதம் அளித்து பல கோடி ரூபாய் திட்டங்களை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க. இதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆனா எங்களுடைய வாழ்வாதாரம், தமிழக மீனவருடைய வாழ்வாதாரம் குறிப்பிட்ட காலமாக 2018 இருந்து இதுவரை இலங்கை கடற்படையினால 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 80க்கும் மேற்பட்ட மீனவர்களும் சிறையில் இருக்கிறாங்க. இந்த மீனவர்களையும் தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமாகிய விசைப்படகுகளையும் மீட்டு தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில அணுகுன்னு சொல்ற மாதிரி செய்திகள்ல வருது. மனிதாபிமான அடிப்படையில எப்படி அணுகுறதுன்னு தெரியல. பாரத பிரதமர் அவர்கள் போயிருக்கிறாங்க. இந்த சிறையில இருக்கிற மீனவர்களை கூட விடுவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. 11 மீனவர்களை விடுவிச்ச இலங்கை அரசாங்கம் ஏன் மற்ற மீனவர்களை விடுவிக்கலைங்கிற ஒரு வேதனையான செயல் வருது. அதுபோக எங்களுடைய வாழ்வாதார படகுகள்லாம் மீட்கப்படலை. இது எங்களுக்கு வேதனை அளிக்குது. சமீபத்தில் கூட நாங்க மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை 2 முறை சந்திச்சிருக்கிறோம். மாண்புமிகு மத்திய மீன்வளத்துறை அமைச்சரையும் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை போகும்போது கண்டிப்பாக மீனவர்கள் படகுகள் விடுவிக்கப்படும் உறுதி அளிச்சாங்க. ஆனா இன்றைக்கு நடக்கிறதோ வேறையா இருக்கு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபடுற இந்த மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. இலங்கையில போய் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்திய தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம், மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். மீனவர்களுடைய வாழ்வாதாரமாகிய படகுகளை மீட்டு கொடுக்கணும். சிறையில் இருக்கிற அனைத்து மீனவர்களையும் குடும்ப வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க போனவங்களுக்கு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் தண்டனை போட்டிருக்காங்க. அந்த தண்டனையில இருந்து அந்த மீனவர்களை மீட்டு கொடுக்குங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் வர்றதுக்குள்ள நாளைக்கு இங்க வர்றதாக இருக்குது. ராமேஸ்வரத்துல பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறக்கிறாங்க. எங்க மீனவர்களா மீட்டு கொடுத்துட்டு வந்தா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். நாங்களும் வருக வரவேற்போம். ஆனா இன்றைக்கு போன விஷயத்துல இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்படல, படகுகள் விடுதலை செய்யப்படலைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மிகுந்த வேதனையா இருக்குது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக வெளியுறவுத்துறை மூலியமாகவோ இல்ல நமது இந்தியன் எம்பசி மூலியமாகவோ இருக்கிற மீனவர்களையும் படகையும் விடுவிச்சு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.